ஒரு அழகான காலையில் பசுமை நிறைந்த காடு. அந்தக் காட்டில் ஒரு மரத்தில் குட்டி குயில் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருந்தது. அதைச் சுற்றி பட்டாம்பூச்சிகள் பறந்தன. காற்று மெதுவாக வீசியது. குட்டி குயில் அந்த நாளை மிகவும் சந்தோஷமாக வரவேற்றது. அந்த நேரத்தில் பச்சை புல்லுக்குள் ஏதோ ஒன்று பிரகாசித்தது. ஆச்சரியமாக குட்டி குயில் கீழே பார்த்தது. அங்கு ஒரு மந்திரம் போல ஒளி வீசும் ஒரு விதை கிடந்தது. ஆஹா, இது என்ன அழகாயிருக்கு என்று குயில் மகிழ்ச்சியுடன் சொன்னது. அந்த விதையை கவனமாக எடுத்துக்கொண்டு குயில் அருகிலிருந்த மண்ணில் ஒரு சிறிய குழி தோண்டியது. அதில் விதையை போட்டு மெதுவாக மண்ணால் மூடியது. நான் உன்னை நன்றாக வளர்ப்பேன் என்று சிரித்தது குட்டி குயில். சில நிமிடங்களில் அற்புதமான விஷயம் நடந்தது. மண்ணை உடைத்து ஒரு மின்னும் சிறிய முளை மேலே வந்தது. அது தங்க நிற ஒளி வீசியது. குயில் பெரும் ஆச்சரியத்துடன் கண்களை பெரியதாக்கி பார்த்தது. வாவ், மந்திர விதைதான் இது! சூரியன் மேலேறும்போது அந்த முளை ஒரு பெரிய மந்திர மரமாக வளர்ந்தது. அதில் ஜொலிக்கும் நிறமுள்ள பழங்கள் தொங்கின. காடு முழுவதும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதை மற்ற விலங்குகளும் வந்து பார்த்து மகிழ்ந்தன. ஏனோ திடீரென்று கருமேகங்கள் திறந்து காற்று பலமாக வீசியது. மந்திர மரம் குலுங்கத் தொடங்கியது. குட்டி குயில் பயந்தாலும் ஓடிப்போகவில்லை. அது தன்னாலான அளவுக்கு சிறகுகளை விரித்து மந்திர மரத்தை பாதுகாத்தது. மழை பெய்தாலும் காற்று பலமாயிருந்தாலும் குயில் மரம் விழுந்து விடாமல் கவனமாக காத்துக்கொண்டே இருந்தது. சில மணி நேரத்தில் புயல் நின்றது. மந்திர மரம் மீண்டும் தன் அழகை மீட்டெடுத்தது. குயில் மகிழ்ச்சியில் குதித்தது. வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. மரமும் குயிலும் காடும் மகிழ்ச்சியில் மூழ்கின. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ்.